ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். பொதுவாக நம்ம யூடியூப் சேனலில் தனியார் நிறுவனத்தில் இருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன டீட்டெயில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கானது ஒரு கவர்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்திலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ வேலைக்கான என்னென்ன விவரங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதலாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பதவி என்ன போஸ்ட் கேட்டகரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டெய்லர் கொடுத்துருக்காங்க, செக்கிங் கொடுத்துருக்காங்க, பேக்கிங் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹெல்பர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 விதமான போஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்களா? ஒன்று டெய்லர், இன்னொன்று செக்கிங், இன்னொன்று பேக்கிங் அண்ட் ஹெல்பர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கல்வி தகுதிகள் என்ன படிச்சிருக்கணும். இப்போ பொதுவாக ஒரு கம்பெனிக்கு போனால் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த நிறுவனத்தில் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கொடுத்துட்ட நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, எனி டிகிரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. இடம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேலை நேரம் 8 மணி நேரம். ஜென்ரல் ஷிஃப்ட். ஜென்ரல் ஷிஃப்ட்னா எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஜென்ரல் ஷிஃப்ட் அப்படின்னா பகல் மட்டும் அப்படிங்கிற மாதிரி, பகலில் மட்டும்தான் நமக்கு ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். ஸோ ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா அனுபவம், அதாவது ஃப்ரெஷராக இருக்கணுமா இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணுமா, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்போம்ல. அதில் அதை என்ன கொடுத்துருக்காங்க, புதியவர்கள் அல்லது அனுபவம் உள்ளவர்கள். தட் மீன்ஸ் அவங்க என்ன சொல்ல வராங்க, இப்போ நமக்கு வேலை தெரியல அப்படின்னா கூட நமக்கு ட்ரைனிங் வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாலினம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெண்கள் மட்டும். ஓகேங்களா? ஸோ அதாவது பெண்கள் மட்டும்தான் நிறுவனத்தில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வயது வரம்பு 18 வயசுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சம்பளத்துக்கான விவரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்து சேலரிக்கான ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, என்ன சேலரி எப்படி இருக்கும், என்ன மாதிரி அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சேலரி இருக்கும். ஸோ மினிமம் அண்ட் மேக்ஸிமம் சேலரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா சலுகைகள் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரூம் வசதி, உணவு, அதுக்கப்புறம் கூடுதல் அலவன்ஸ் அப்படின்னு மொத்தம் 3 விதமான சலுகைகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ மொத்தம் சலுகைகள் அப்படிங்கிற பார்க்கும்போது மேஜராக இப்போ நம்ம பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வெளியூர்லேருந்து வர்றோம். கரெக்டுங்களா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு ஒரு சேஃபான ஒரு ஹாஸ்டல் வசதி, அதுக்கப்புறம் உணவு 3 வேளையுமே வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய எதிர்பார்ப்போம். ஸோ அது எல்லாமே ஓவராலாக கொடுத்துருக்காங்க நமக்கு. அண்ட் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் யார் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட நண்பர்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பெண்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்படுவாங்கல்ல, அப்படிப்பட்ட நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் முற்றிலும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே உங்ககிட்ட பகிரப்பட்டது அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.